earth. வாழ்க்கையில வெற்றி வேண்டுமா? Do you want victory in your உங்க life? குடும்பம் கட்டப்பட வேண்டுமா? Do you want your family to be உங்க established? வாழ்க்கையில முன்னேற வேண்டுமா? Do you want to progress in your தேவன் life? சொல்லுகிறதை உங்களுடைய நாவினாலே காதுக்கு அறிக்கை பண்ணுங்க. When you hear what the Lord has spoken, confess it by your tongue. மனசுல மட்டும் விசுவாசிச்சு போதாது. It's not enough to just believe in your heart. ரோமர்ல சொல்லப்படுது என்னவா இருந்தாலும் உன்னுடைய இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணு அப்போது நீ வெட்கப்படாதிருப்பாய். ஹalleluya. தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says to David, நான் உனக்கு வீட்டை கட்டுவேன். I will build a home for you. தாவீது கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான். And David says to எனக்கு the வீடு Lord, கட்டு என்று சொல்லி இருக்கிறேன். you said that you will build a home for ஆகவே me. கர்த்தர் தாவீதுக்கு வீட்டை கட்டி முடித்தார். And so the Lord built a home for David. அவன் நல்ல முதிர் வயது வரைக்கும் ஆரோக்கியமாய் வாழ்ந்தான். And he lived to a very healthily to a ஆமென் long சொல்லுங்க age. பார்க்கலாம். Amen. யாக்கோபு சொல்லுகிறான். Jacob says, என் பிதாக்களாகிய என்னுடைய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இவ்விதமாய் நாங்கள் மணல் திரளத்தையாக நாங்கள் பெருகுவோம் என்று சொல்லி இருக்கிறீரே. you said to Abraham and to Isaac, to my forefathers, that we will grow and we will multiply. ஏசானை கொல்லும்படிக்கு வந்து கொண்டிருக்கிறானே. And they're coming now to kill. ஆனா நீர் என்னுடைய சந்ததியை மணல் திரளாக பெருக பண்ணுன்னு சொல்லி இருக்கிறீரே. But you've said that you will make my descendants multiply like the grains of sand. தேவன் சொன்னதை யாக்கோபு அறிக்கை பண்ணினான். Jacob confessed what the Lord spoke. அந்த நிமிஷமே ஏசா மனம் திரும்பி விட்டான். And that moment he saw, he repented. யாக்கோபுடைய சந்ததி இன்றைக்கும் இந்த பூமியில நிலைத்திருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாய் நான் நீங்களும் இங்கே உட்கார்ந்து